ஓம் நமோ நாராயணாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் ஸ்ரீ வராக மகா தேசிகாய நமக. துருவச்சரித்திரம். उत्तानपाद नृपते मनरञ्जनश्च यादा पभूसुजे निजाम्यभीष्टा अन्या सुनीतिरिति भातृनातृदासाका तामेक नित्य मगधीः शरणं कदा भूते अङ्गे पितुः सुश्री पुत्रः मुत्तमं तं दृष्ट्वा द्रुमो किल सुनीतिः सुतो अधिष्ठरोष्टन् आचिटिबे किल शिशुगो सुधारां सुरुच्याः दुस्सन्तज्ञा खलु मतिमगैर सूयः. அதாவது துருவச்சரித்திரம் அப்படிங்கிறது பாகவதத்துலேயும் இருக்குது, நாராயணியத்தில். பாகவதங்கிறது அதோட பாகவதத்தை சுருக்கி சொன்ன நாராயணிங்கிறது. பாகவத்தில் உள்ள அத்தனை விஷயமும் இருக்குது, அது சுருக்கி இருக்குது. பாகவதம்ங்கிறது மொத்தம் 18,000 ஸ்லோகம். இது நாராயணியம் 1034 ஸ்லோகம். அது சுருக்கி சொல்கிறது தான் இது. இப்போ கதைக்கு வரலாம். ஸ்வயம்பு மனு சதுரூபை அப்படின்னு 2 பேரும் பிரம்மாவால் உண்டாக்கப்பட்டவர்கள். பிரம்மா அவர்கிட்ட சொல்லி நீங்கள் நாட்டில் உற்பத்தி தொடங்குங்கோ உலகத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கை நடத்துகிறா. அவளுக்கு 2 பையன் பிறந்தது. ஒரு பையன் பிரியம்பதன், அடுத்தவன் ஆக்னிதரன். பிரியம்பதனோட பிள்ளை ஆக்னிதரன். பிரியவதன் ஒருத்த பையன், இன்னொரு பையன் உத்தானபாதன். சுவாயம்பூன சதுரூபிக்கு 2 பிள்ளை. பிரியம்பதன் ஒருத்தன், உத்தானபாதன் ஒருத்தன். பிரியம்பதனுக்கு ஒரு பிள்ளை ஆக்னிதரன்ட்டு பேர். இப்போ உத்தானபாதன் கல்யாணம் பண்ணிக்கிறான். அதில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். அவள் பேர் சுனீத்தின்னு பேர். அந்த சுனீதிக்கு சில காலம் குழந்தை வாக்கியம் இல்லை. அதனால் அவளே என்ன பண்ணுறா, சுருச்சி அப்படிங்கிற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறான். இப்படியே கொஞ்சம் காலம் போச்சு. பார்த்தா இவன் வந்த நேரம் சுனீதிக்கு குழந்தை பிறந்துடுச்சு, பையன். அவனுக்கு பேர் துருவன் அப்படின்னு பேர் வச்சா. அப்புறம் பார்த்தா சுருச்சிக்கு ஒரு பையன் பிறந்தது. அந்த பையன் பேர் உத்தமன் அப்படின்னு பேர். 2 குழந்தை ஒத்துமையாக தான் இருந்தா, குழந்தை விஷயத்து ஒத்துமையாக தான் இருந்தா. ஆனால் அந்த சுருச்சிக்கும் சுனித்திக்கும் ஒத்து வராது. சுனித்தியை கண்டா, அதாவது முதல் முறையை கண்டாக்க இந்த 2வது முறையான சுருச்சிக்கு பிடிக்காது. ஏன்னா அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்துடுது, இப்போ அந்த குழந்தையும் ஆட்சிக்கு வருவானே அப்படின்னு அவளுக்கு பொறாமை ஜாஸ்தியாக இருந்தது. அதனால அந்த குழந்தையும் சேர்த்து வெறுக்க ஆரம்பித்தா. அந்த குழந்தைய பார்த்தாலே அவளுக்கு பிடிக்காது, திட்டிகிட்டே இருப்பாள். ஒரு நாளைக்கு இந்த உத்தமன்கிற குழந்தை என்ன பண்ணா, அப்போ அவள் மடியில் உட்காந்துருந்தான். அதை பார்த்துட்டு ஆசையாக அந்த துருவன் இல்லையா, அவனும் ஓடின, அப்பா நான் மடியில் உட்காடுறேன்னு ஓடி வந்தது. பார்த்தா சுருச்சி என்ன பண்ணிட்டா, பிடிச்சி தள்ளி விட்டுட்டா. அந்த குழந்தை அழுது, ஏன் நான் எங்கள் அப்பா மடியில் உட்காரக்கூடாதா அப்படின்னு கேட்குறது. இந்த பார், நீ உங்கள் அப்பா மடியில் உட்காரணுனாக்க என் வயிற்றில் நீ பிறந்திருக்கணும். நீ என் வயிற்றில் பிறக்கலை, அதனால உங்கள் அப்பா மடியில் உட்கார தகுதி உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறா. ஐயோ நான் எப்போ தான் அப்பா மடியில் உட்காருது அப்படின்னு அந்த குழந்தை அழுது. இந்த பார், நீ செத்து தொலை, நீ போயிட்டு அடுத்த ஜென்மத்தில் என் வயிற்றில் பிறந்தேன்னு வச்சுக்கோ, அப்போ உங்கள் அப்பா மடி கிடைக்கும், இல்லைன்னா உனக்கு அப்பா மடி கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு திட்டா. இந்த குழந்தை அழகுது. வழியே இல்லாமல் அந்த குழந்தை மட்டும் அழுந்துட்டு வெளியில் நடந்து போகுது. அப்போ அந்த குழந்தைக்கு எத்தனை வயசுன்னு நினைக்கிறீங்க? 5 வயசு. 5 வயசு குழந்தை அழுதுண்டே இப்படி போகுது. அப்படியே போயிட்டே இருக்கு. எங்கே போகுதுன்னு அதுக்கே தெரியல. ஆனால் வெளியில் போயிடுச்சு வீட்டை விட்டு. இப்போ பார்த்தா இது தவிர நாரத ரிஷி வர்றார். நாரதரை பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியுமே. அவர் எப்போ யாருக்கு பார்த்தாலும் ஒரு நல்ல காரியம் செஞ்சுட்டு போவார். என்ன பண்ணார், இந்த பையனை பார்த்து, ஐயோ குழந்தை ஏன்டா அழற அப்படின்னு கேட்குறாரு. பாருங்க, எங்கள் அப்பா மடியில் உட்கார போனேன், எங்கள் சித்தி என்னை தள்ளி விட்டுட்டா அப்படின்னு இந்த குழந்தை. பரவாயில்ல கண்ணா, உனக்கு நல்லதே நடக்கும், நீ கவலைப்படாத, நீ நான் சொல்கிறது சரியா அப்படின்னு கேட்குறாரு. கட்டாயம் செய்கிறேன் சுவாமி அப்படின்னு அந்த குழந்தை சொல்கிறது. உடனே அவர் என்ன பண்ணார் தெரியுமா, அந்த குழந்தைய நீ என்ன பண்ணு, ஒரு தவம் பண்ணணும், தவம் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறார். எங்கள் அப்பா மடி கிடைக்கணுன்னாக்க என்ன வேணாலும் செய்கிறேன் அந்த குழந்தை சொன்னது. உடனே நாரத ரிஷி, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, இங்கே சொல்லு, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.
என்ன பண்ணணும், காட்டுக்குள்ளே போய் ஒரு இடத்துல யாரும் இல்லாத இடத்துல போய் உக்காந்துக்கோ. உக்காந்துட்டு கண்ணை மூடிக்கோ, கை கூப்பிக்கோ. இதே மாதிரி ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்னு உன்னால் எவ்வளவு தரம் சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்லிக்கிட்டே இரு. எத்தனை நாள் சொல்ல முடியாது அத்தனை சொல்லிகிட்டே இரு. ஆனால் எழுந்தே வரக்கூடாது, அப்படின்னு உட்காண்டே இருக்கணும். எந்த விதமான செலவும் உங்ககிட்ட இருக்கக்கூடாது. இந்த ஒரு லைன் மட்டும் மந்திரத்தோடு சொல்லிக்கிட்டே இரு அப்படின்னு சொன்னார். சரின்னு இந்த துருவன் என்ன பண்ணால் காட்டுக்குள்ளே போனான். ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டான், கண்ணு மூடினான். ஓம் நமோ பகவதி வாசுதேவாயா, ஓம் நமோ பகவதி வாசுதேவாயா அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தான் பாருங்க. கண்ணை மூடிட்டு எத்தனை நாள் ஆச்சுன்னே தெரியல. மாட்டுக்கு மாதம் ஆச்சு, வருஷம் ஆச்சு, மாட்டுக்கு உட்காந்து சொல்லிகிட்டே இருக்கான். பெருமாளுக்காக இந்த குழந்தை நம்மளை நோக்கி தவம் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, மனசுக்குள்ள எப்படின்னா ஒரு உருவத்தை காமிச்சா தானே, சுரூபத்தை காமிச்சா தானே அவங்களுக்கு ஆசை வரும். மனசில் அப்படியே தன்னோட உருவத்தை காமிச்சோன்னு அந்த குழந்தைக்கு அப்படியே சந்தோஷமாக இருக்கு. அடாடா, நம்ம தவம் பண்ணதுக்கு ஒரு பலன் கிடச்சிருச்சு, பெருமாள் நமக்கு மனசுக்குள்ள வந்து காட்சி கொடுக்குறாரே அது சந்தோஷப்பட்டான். ஆனாலும் அவனுக்கு திருப்திப்படலை. நேராக பகவான் வரணுமே, நேராக வந்தால் தானே நமக்கு முழு பலனும் கிடைக்கும்னு சொல்லிட்டு மறுபடியும் தவம் செஞ்சுட்டே இருக்கான். அப்புறம் பார்த்தா பெருமாள் நேராக அவன் முன்னால் வந்தார். வந்து அவனுக்கு எனக்கு ஒன்றுமே தெரியாது பெருமாளே, உன்னை சேவிக்க தவிர எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு ஒன்று கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு தன்னோட சங்கால அவனை கன்னத்தை அப்படியே தடவி விடுறார். தடவி விட்டோடனே அவனுக்கு ஞானம் ஃபுல்லாக கிடச்சிடுது. உலகத்தை எப்படி வாழணும், உலக வாழ்க்கை அப்புறம் நம்ம வாழ்க்கை என்ன, எப்படியெல்லாம் நம்ம இருக்கணும், எப்படியெல்லாம் அரசாட்சி போகணும், எல்லா ஞானமும் அவனுக்கு கிடச்சிடுது பெருமாள் பண்ணனால. உடனே பெருமாள் சொல்கிற, நீ வந்து என்ன பண்ணுங்கன்னா, நீ வந்து நாட்டுக்கு போ, நீ வந்து உங்கள் அப்பா ஒன்று ஏற்றுப்பார், நீ பல்லாண்டு காலம் வாழலாம் அப்படின்னு ஒன்று. அப்படியா, ஏற்றுப்பாரா அப்படின்னு கேட்குறான். அதுக்குள்ள கொஞ்சம் பெரியனாக போயிடறான். நாட்டுக்கு போய் நீ வந்து அரசாட்சி பண்ணு, உனக்கு அரசாட்சி கிடைக்கும், நீ வந்து மக்களுக்கு சேவையெல்லாம் செஞ்சுட்டு அப்புறமா நீ வந்து என்னை வந்து அடையலாம் அப்படின்னு சொல்கிறார். சரின்ட்டு இந்த பையனை பண்ணால் நாட்டுக்கு போகிறான். போனோடனே அப்பாவும் அவனை ஏற்றுட்டார். வந்து கொஞ்சம் காலம் ஆச்சு, இவனுக்கு பட்டம் கட்டிடுறார். இவனுக்கு பட்டம் கட்டிட்டு அவர் வந்து தபோத்துக்கு போயிடுறார், காட்டுக்கு போயிடுறார். அப்புறம் பார்த்தா ஒரு ஸ்டேஜில் அவனோட தம்பி உத்தமன் இருக்கான் இல்லையா, அந்த உத்தமனை வந்து எட்டர்கள்லாம் பிடிச்சின்னு போயிடுறான். பிடிச்சின்னு போனோடனே எட்டர்கள்கிட்ட போய் சண்டைக்கு போகிறான். அப்போ வந்து அவரோட தாத்தா சொல்கிறாரு, இல்லைப்பா சண்டையெல்லாம் போடாத, சமாதானம் போய்க்கோ, சமாதானம் இருக்கிறது நல்லது, சமாதானமாக இதோடையும் ஆட்சி பண்ணு அப்படின்னு சொன்னேன். இவனும் அதே மாதிரி இருக்கான். பல காலம் ஆச்சு, நாட்டுக்கு நல்லது செஞ்சான், மக்களுக்கு நல்லது செஞ்சான். யாருக்கும் அவனை பற்றி எந்த விதமான தப்பான அபிப்பிராயமும் வரல, எல்லாருக்கும் நல்லதே செஞ்சான். அப்புறம் பார்த்தாக்க ஒரு காலத்தில் பெருமாள் வந்து அவனுக்கு நல்ல பதவி கொடுத்தார். அது எனக்கு துருவ நட்சத்திரம் அப்படிங்கிற பதவி கொடுத்தார். துருவ நட்சத்திரமாக இன்றைக்கும் காட்சி கொடுக்குறான். இப்போது கடலில் அந்த காலத்தில் வந்து இந்த டெக்னாலஜிலாம் கிடையாது. அதனால் கடலில் ட்ராவல் பண்ணுறான். என்ன பண்ணுவான்னாக்க துருவ நட்சத்திரம் அப்படிங்கிறத அதான் டைரக்ஷன் காமிக்கிறதுக்கு ஒரு அடையாளம் வச்சுப்பாள். அதை வச்சுன்னா மற்ற டைரக்ஷனாக கடிச்சிக்கிண்டு அவன் வந்து கடலை ட்ராவல் பண்ணுவாள். அப்படி ஒரு காலமாக இருந்தது. இப்போ டெக்னாலஜி வந்துட்டு, ஆனால் அதனால பார்த்துக்கிறோம், அது வேறு விஷயம். இப்போ வந்து அப்படி வந்து துருவ நட்சத்திரம் எல்லாருக்கும் வாழ்க்கைக்கு வழிகாட்டிக்கிண்டு இருந்துட்டுருக்கான் அப்படிங்கிறதான் துருவ நட்சத்திரம். அவன் வந்து சின்ன வயசாக இருந்தால் கூட நமக்கு வந்து மனசில் ஒரு பக்குவத்தை வர வச்சுனா இல்லையா, பெருமாளை சேவிக்கணும், நாரதர் சொன்னாருங்கிறதுக்காக இது எதுக்காக நான் செய்யணும் அப்படிலாம் இல்லை. அவன் வந்து மனசில் ஒரு வைராகியத்தை வளர்த்துக்கிண்டு அந்த வயசில் தவம் செஞ்சான், நெடுங்காலம் தவம் செஞ்சான். தவம் செஞ்சதுனால அவனுக்கு நல்ல பதவி கிடைச்சது. இதுதான் அந்த கதையில் கிடைக்கக்கூடிய நீதி. நமஸ்காரம்.